ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய டேஸ்டியான கீ ரைஸும் சிக்கனும் எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 1 kg சிக்கன் கிரேவி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸு: ஒரு சின்ன 2 பட்டை, 5 ஏலக்காய், 5லேருந்து 6 ஏலக்காய், ஒரு கைப்பிடி சோம்பு, ஒரு 5 கிராம்பு, கடல் பாசி இருந்தால் போட்டுக்கலாம், அதே மாதிரி இது பிரியாணி லீஃப் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, நல்ல பெரிய வெங்காயம்னா 1.5 இல்லைன்னா 2, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3, நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். எண்ணெய் வேணும், குக்கிங் ஆயில், அப்புறம் மசாலா வந்து டர்மரிக் பவுடர், மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா என்ன பிராண்ட்னாலும் ஓகே. அப்புறம் கடைசியாக நம்ம போடுறதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, இவ்வளோதான். இது இருந்தாலே நல்லா குழம்பு பண்ணிடலாம். ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் குழம்புன்றனால. தக்காளி கியூபாக கட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை ஒரு ஸ்டெம்மை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்து கூட விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, அதே மாதிரி ஒரு 3 பல் பூண்டு சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஈக்குவல் போர்ஷனில் அரைச்சி வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்சதுன்றனால உப்பு சேர்க்கலை. நீங்கள் கடையில் வாங்கினதுன்னா உப்பு சேர்த்துருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க லேட்டர். அடுப்பு பற்ற வச்சு அது குக் பண்ணுறதுக்கு தேவையான பேனை வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதும் ஒரு 5 கரண்டி ஆயில் ஊற்றணும். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பை கடைசி ஆட் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரைஞ்சிரும். முடிஞ்சால் சிம்லே வச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயத்தோடையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்தே போட்டுக்கலாம். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போதான் வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரும், கோல்டன் கலர் ஆகணும். வெங்காயம் நல்லா பொரியறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆகும்போது அதில் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும், லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் மெதுவாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், பட் தெரியாமல் பார்த்துக்கணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌனில் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்போவே 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ பொறுமையாக பண்ணுங்கள்.
ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வரும்போது அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா ஈஸியாக கறி பிடிக்கும். ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 2 மினிட்ஸ். இப்படி விட்டிங்கன்னா ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும், அப்போ தான் அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும்போது தக்காளி ஆட் பண்ணுறோம். வெட்டி வச்சுருக்க 3 பழுத்த தக்காளி. நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இன்னும் காரம் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லிப்பொடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன். சிக்கன் மசாலா அதே மாதிரி ஒரு 1 டேபிள் ஸ்பூன். மசாலாலாம் ஆட் பண்ணிட்டோம். நல்ல கலரி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணியை மட்டும் அதில் தெளிச்சுக்கோங்க. அதிகமாக தெளிக்க வேணாம், லைட்டாக தெளிச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. தக்காளி எல்லாம் மசிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதை லைட்டாக இப்படி ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்கனாலே நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஒரு முறை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்போ உங்களுக்கு ஒரு கிரேவி மாதிரி, ஒரு திக் கிரேவி மாதிரி, பேஸ்ட் மாதிரி கொடுத்துரும். அவ்வளோதாங்க, கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. அடுத்ததான் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஒரு மீடியம் சைஸஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன். ரைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ அந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ அதை வந்து சிக்கனை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்கும் போது கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருப்போம், அதனால் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இன்னொரு மாதிரி செக் பண்ணிக்கலாம். நல்ல கலரி மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருக்கு சிக்கனில் இருந்து.
தண்ணி வெளியே வரும். எந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கலரிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பத்தலை, ஸோ நான் திரும்ப ஆட் பண்ணுறேன். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பி லிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருணும். அதனால ஒரு 5 to 10 minutes நல்லா வேகணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். $10 minutes ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். இப்போதான் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. குக்கரில் செய்யணும்னா ஒரு 10 நிமிஷம் விட்டாலே போதும். நம்ம பேனில் பண்ணுறதுனால சிக்கன் நல்லா வேகணும், ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நிறைய தண்ணியெல்லாம் இருக்கு. இது இன்னொரு 20 minutes குக் ஆகணும் எப்படி பார்த்தாலும். இப்போ லைட்டாக பெப்பர் பொடி வேணும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும், கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் சிக்கனுக்கு. வேணும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு, இப்போ கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியெல்லாம் விட்டுருச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் ஒரு திக்காக ஒரு கிரேவி வேணும் அப்படின்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிடுவோம். சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது கூடவே நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான ஒரு ரைஸை நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். கீ ரைஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 7 ஏலக்காய் ஒரு 7லேருந்து 8 சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிராம்பு ஒரு 6, நல்ல பெரிய சைஸ் பட்டை ஒரு 2, பிரியாணி லீஃப் 1. அதுக்கப்புறம் ஜீரக சம்பா அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நான் ஒரு மெஷரிங் கப் வச்சுருக்கேன், அதில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதே கிளாஸில் தான் நம்ம தண்ணி அளக்கணும், ஸோ பத்திரமா வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இது ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட முடியும். குழந்தைங்கலாம் இருக்காங்கன்னா ஒரு 6 பேர் சேர்த்து கூட சாப்பிடலாம். கீ ரைஸ் பொறுத்த வரைக்கும் செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு டிஃபிகல்ட்டான ஒர்க் மட்டும்தான். அது என்னன்னா ஆனியன் கட் பண்ணுறது. நீட்டை வாக்கில் ரொம்ப தின்னாக கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப தின்னாக இருக்கணும், பேப்பர் மாதிரி. அப்போ தான் அந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால் பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுக்க பாருங்க. இப்போ நம்ம கீ ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கீ ரைஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் அடிகனமாக இருக்கும், இங்கே உருளையாக இருக்கனால ஈஸியாக குக் ஆகும். இல்லாதவங்க குக்கர்லேயே பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரியாணி, கீ ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அருமையாக வரும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாகணும். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஒரு 10 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன்.
நான் 10 டேபிள் ஸ்பூன் சொன்னேன், பட் இது ½ டேபிள் ஸ்பூன் தான். ஸோ 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில். அதுக்கப்புறம் கீ ரைஸ்க்கு ரொம்ப முக்கியம் கீ தான். நல்ல கீயை வாங்கிக்கோங்க, அது இதில் ஆட் பண்ணணும். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அவ்வளோதான் இருக்குன்றதுனால நான் டைரெக்டாகவே ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக கீயே கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ எண்ணெயும் கீயும் நல்லா சூடாயிடுச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 2 பட்டை, 7 ஏலக்காய், ஒரு பிரியாணி லீஃப், கிராம்பு ஆட் பண்ணிட்டு சிம் பண்ணிக்கோங்க. கிராம்பு வெடிக்கும், சொல்லி பார்த்துக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே நம்ம சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் அதில் சேர்க்கலாம். அது கூடவே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் புதினா லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். நான் இருக்கே ஆட் பண்ணுறேன், இல்லைனாலும் விட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ் ரொம்ப முக்கியமே இந்த ஆனியன்ஸ் தான். இது நல்லா கோல்டன் ப்ரௌனா நல்லாவே ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் பக்கத்துல நின்று கிளறிட்டே இருக்கணும். ஃபுல் ஃப்ளேம்லயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லயோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. அது லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அப்போ ஈஸியாக ஃப்ரை ஆகும். இது நல்லா கலக்கி விட்டு கறி பிடிக்காம பார்த்துக்கோங்க. சைட் பை சைட் நம்ம வச்சிருக்க சிக்கன் கிரேவி என்னாச்சுன்னு பார்ப்போம். வாவ், லாஸ்ட் 5 மினிட்ஸ் நான் சிம்ல தான் வச்சிருந்தேன். சூப்பராக ஒரு செமி கிரேவியாக அழகாக ரெடி ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக. அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி. இறக்கிறதுக்கு முன்னாடி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை அது மேலே தூவிட்டு ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா டெலிஷியஸான ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடி. இது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. குத்தி பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். ஓகே, சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கீ ரைஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். ஆனியன் கலரிட்டே இருந்தேன், நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி கலர் மாதிரி ஃப்ரை ஆகணும். பட் கரிஞ்சு போயிடக்கூடாது, ப்ரௌன் ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிருக்கணும். இது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி, நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இது 4 பேருக்கு பத்தும். 2 பெரிய கிளாஸ் அரிசி. குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு 6 பேர் சேர்ந்து சாப்பிடலாம். அது இதுக்குள்ளேயே நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகட்டும். அப்போ உங்களுக்கு நல்ல செப்பரேட்டாக ரைஸ் கிடைக்கும். ஓகே, ஒரு 1 to 2 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக அப்பப்போ ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அந்த கீ, அந்த ஆயில், அந்த ஆனியன், ஸ்பைசஸ், அதோட டேஸ்ட் எல்லாம் ரைஸ்ல அப்படியே ஃபர்ஸ்டே நல்லா பிடிச்சிக்கும். இந்த டைம்ல நம்ம தண்ணியை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டம்ளர்ல தான் நான் வந்து ரைஸ் மெஷர் பண்ணேன். 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி. 1 1/2
1 1/2. குக்கர்லனா இதுவே கரெக்டா இருக்கும். பட் நான் சட்டியில வச்சிருக்கனால இன்னொரு 1/2 டம்ளர் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். 1 நிமிஷம் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் இருக்கும். ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதோட சேர்த்து இப்போ நல்லா அந்த கீ எல்லாம் கொடுத்து அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அளந்து வச்சிருக்க தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். உப்பு லைட்டா கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் கீ ரைஸ்க்கு நல்லா இருக்கும். தண்ணியோட டேஸ்ட் பண்ணும்போது உப்போட டேஸ்ட் நல்லா தெரியும். அப்பதான் அரிசியோட சேர்ந்து வரும்போது உப்பு கரெக்டா இருக்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். பண்ணி ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிடலாம். நான் சின்னதா வெயிட் ஒன்று மேல வச்சுக்குவேன். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு கீழே ஒரு தோசைக்கல்ல வச்சுக்குவேன், அடி பிடிக்காம இருக்க. ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். கீ ரைஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த டைம்ல நம்ம அதுக்கு தேவையான முந்திரி பருப்பு எல்லாத்தையும் கீழே ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாகணும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம், ரொம்ப ஹெவியா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கீ ரைஸ்ல நம்ம எந்த மசாலா எதுவுமே ஆட் பண்ணாதனால இந்த மாதிரி முந்திரி பருப்பெல்லாம் போட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு கேஷ்யூ நட், பாதாம், அப்புறம் முந்திரி எடுத்திருக்கு. அதை 4 பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன பேக்கெட் கீ. சட்டி நல்லா சூடாயிடுச்சு. அது ஒரு பேக்கெட் சிம்ல வச்சுக்கோங்க. ஒரு பேக்கெட் கீயை அதுல போட்டேன். சிம்ல தான் வச்சிருக்கேன். இப்ப கீ சூடாயிடுச்சு. இதுல நான் அப்படியே ஆட் பண்ணிப்பேன். சிலர் வந்து தனித்தனியா ஆட் பண்ணுவாங்க. நான் மொத்தமாக ஆட் பண்ணிப்பேன். ஒரு மீடியம் ஃப்ளேம்க்கு வச்சுட்டு லைட்டா இப்படி ரோஸ்ட் பண்ணீங்கன்னா ரெடி ஆயிடும். ஒரு மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அந்த டைம்ல ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. ஏன்னா நம்ம ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது அதில் கொட்ட போகிறோம். ஆஃப் பண்ணிட்டு சூடாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இப்படி தள்ளி விட்டுருங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால நான் கீழே கல் வைக்கிறேன். அதுக்கு நான் வெயிட்டு தூக்கிட்டேன். தூக்கி வச்சு கீழே அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு தோசை கல் வச்சுட்டேன். இப்போ திரும்ப ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு முறை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஆல்ரெடி காணாமல் போயிடுச்சு. கரெக்டான டைம். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் போய் வெறும் அரிசி மட்டும் நல்லா வந்து நிற்கும். இந்த டைம்ல நல்லா கிளறிட்டு நல்லா அமர்த்தி மூடி சிம்ல வச்சுட்டு வெயிட் தூக்கி வச்சுட்டீங்கன்னா போதும். 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா ரைஸ் குக் ஆயிருக்கும். ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், நல்லாவே ஆயிடுச்சு. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அப்பவே தாளிச்சு வச்சிருந்த
நெய்யோடவே போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அப்படியே தூவிக்கணும். நம்மளோட சூப்பர் கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் தம் வச்சனால இப்படி இருக்கு. நீங்கள் தம் வைக்க இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. உங்களுக்கு தம் வைக்க தெரியாதுன்னா நீங்கள் குக்கர்லேயே குக் பண்ணிக்கலாம். தண்ணி மெஷர்மெண்ட் அதே தான். ஆனால் ஒரே ஒரு விசிலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு ஒரே ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமாக வெந்துடும் இந்த அரிசி. ஓகே, இப்போ நம்ம சிக்கன் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய டேஸ்டியான கீ ரைஸும் சிக்கனும்